Hello guys, welcome back to Grasp Wisdom. In the video we will see exercise 3.7 optional exercise. Fifth question. In a triangle ABC, angle C is equal to 3, angle B is equal to 2 into angle A plus angle B. Find the three angles. ஸோ நம்ம கண்டிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, 3 ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா ஆங்கிள் பி, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி, நமக்கு 3 ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் சி எப்படி இருக்குன்னா 3 ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்குது. 3 ஆங்கிள் பி எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் ஆட்டோமேட்டிக்கலி ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆங்கிள் பி வந்து நான் ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷனில் கிவன் பார்த்தோம் இல்லையா, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3 ஆங்கிள் பின்னு அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3பின்னு எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ 3y. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3y. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆங்கிள் சி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுறேன், ஆங்கிள் ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஆங்கிள் பிக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் சிக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஆங்கிள் சிக்கு வந்து 3yன்னு கிடைக்குது, இன்னொன்று வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3yன்னு போட்டுக்கிறேன், ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ வந்து ஏபிசி ட்ரையாங்கிள் அப்போ என்ன பண்ணலாம், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா எனக்கு இருக்கிற 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணால் எனக்கு 180 கிடைக்கணும் இல்லையா. ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி வந்து நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ ஆங்கிள் ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறேன், ஆங்கிள் பிக்கு பதிலாக ஒய் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த கண்டிஷனில் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3y. ஸோ வந்து 3yன்னு போட்டுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3y வந்து எனக்கு 4y. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 180. அதை வந்து ஈக்குவேஷன் 1 சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு ஆங்கிள் சி இது வந்து என்னன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் ஆங்கிள் சிக்கு பதிலாக 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கிறேன். சால்வ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 180 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு 3x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 180 கிடைக்குது. ஸோ இதில் வந்து 3 ஆல் டிவைட் பண்ணால் ஃபுல் டேர்ம் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 2 சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 180 கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்குது, ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கிடச்ச 2 ஈக்குவேஷனுமே எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். என்ன பண்ணுறேன், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸ் இங்கே மைனஸில் சேஞ்ச் ஆகிடும், இங்கே மைனஸ் அண்ட் இங்கே மைனஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 4 மைனஸ் y வந்து 3y இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 60 வந்து எனக்கு 120. சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 14 கிடைக்குது. ஸோ கிடச்ச ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணுறேன்னா நான் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ ஒய்க்கு பதிலாக நான் 40 போட்டேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைனலாக எனக்கு 20 கிடைக்குது. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 20, ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 40. ஸோ ஆங்கிள் ஏ வந்து என்ன எடுத்து நான் எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னாலும் எக்ஸோட வேல்யூ 20 ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு ஆங்கிள் ஏ வந்து எனக்கு 20 டிகிரி, ஆங்கிள் பி வந்து ஒய்ன்னு எடுத்துருந்தோம், ஒய் வந்து எனக்கு 40 கிடச்சி. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி வந்து நம்ம எது வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம 3yன்னு கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் 3 இன்ட்டு ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஒய்க்கு பதிலாக 40 போட்டுனா எனக்கு 120 கிடைக்குது. ஸோ ஆங்கிள் சி வந்து எனக்கு 120 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் 20 டிகிரி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. So next sixth question, draw the graphs for the equation 5x minus y is equal to 5 and 3x minus y is equal to 3. Determine the coordinates of the vertices of a triangle found by these lines and the y axis. So இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிராஃப் ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து குவாடினேட்ஸ் வந்து கிடைக்கும், அதில் வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு குவாடினேட் கிடைக்கும் பை த ஒய் ஆக்சிஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பார்த்துருப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்துருப்போம். ஆனால் ஸோ ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அண்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ண சொல்கிறாங்க கிராஃபில். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 5x minus y is equal to 5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், 3x minus y is equal to 3 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு 5x minus y is equal to 5ன்னு இருக்குது. ஸோ y மட்டும் சைடு வச்சு என்ன பண்ணுறேன், மிடில் சைடு கொண்டு போயிட்டுனா எனக்கு 5x minus 5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 0ன்னு போடுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு 5 இன்ட்டு 0 மைனஸ் 5ன்னு இருக்கும். ஸோ 0 மைனஸ் 5 எனக்கு மைனஸ் 5 தானே. ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 கிடைக்கும். அப்போ என் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இது என் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி கிடைக்கும்னா எனக்கு 0, மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1 போட்டேன்னா எனக்கு 5 இன்ட்டு 1 மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ 5 மைனஸ் 5 0. ஸோ அப்போது 0 கிடைக்கும் எனக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால் அதோட வேல்யூ 0 இருக்குது. ஸோ 1, 0 வந்து என்னோட செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, மைனஸ் 5, செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 1, 2. திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கிடைச்ச வேல்யூ இது.
ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 3x மைனஸ் 3 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸுக்கு 0 போட்டேன், எனக்கு என்ன கிடைக்குன்னா ஒய்யோட வேல்யூ -3 கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 1 போட்டேன்னா ஒய்யோட வேல்யூ 0 கிடைக்குது. ஸோ 0, -3 1, 0 சொல்லிட்டு 2 பாயிண்ட் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணி நம்ம கிடைக்கிற வேல்யூ. ஸோ வந்து எனக்கு 0, -5 1, 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 0, -3 1, 0 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கிடைச்ச 4 பாயிண்ட்டையுமே வந்து நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணுறேன். ப்ளாட் பண்ணி நான் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்ச பாயிண்ட் வந்து 0, -5 and 1, 0. செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்ச பாயிண்ட் வந்து எனக்கு 0, -3 and 1, 0. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணுறேன். ஸோ என் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்ச பாயிண்ட் வந்து 0, -5 இல்லையா? ஸோ 0, -5 எனக்கு இந்த பாயிண்ட்டில் கிடைக்கும், பாயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1, 0 கிடச்சிச்சு இல்லையா? ஸோ 1, 0 வந்து எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 1, 0. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு என்னன்னா 0, -3 and 1, 0. ஸோ 0, -3 எனக்கு இந்த பாயிண்ட் வரும். ஸோ 0, -3 எனக்கு இந்த பாயிண்ட் அண்ட் 1, 0 அகேன் திஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ 0, -5லேருந்து 1, 0 ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்ச லைனு. நெக்ஸ்ட் வந்து 0, -3லேருந்து 1, 0 ட்ரா பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்ச லைனு. ஸோ இப்போ 2 லைன் ட்ரா பண்ணும்போது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஒய் ஆக்சிஸில். ஸோ ஒய் ஆக்சிஸ்னால் நம்ம இந்த சைடு தான் பார்க்கணும். இந்த சைடு பேஸ் பண்ணி எனக்கு வர ட்ரையாங்கிள் இது மட்டும்தான். ஸோ அப்போ எனக்கு இது 3 பாயிண்ட்டை வச்சு தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நான் ஏ வந்து 1, 0 எடுத்துக்கிறேன், பியை வந்து எனக்கு 0, -3 எடுத்துக்கிறேன், சி வந்து 0, -5 சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ எனக்கு கிராஃப் ட்ரா பண்ணதில் எனக்கு கிடச்ச ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஏயோட வேர்ட்ஸ் வந்து 1, 0, பியோடது வந்து 0, -3 அண்ட் சியோட வந்து 0, -5. தேங்க்யூ.